கண்களை மூடி ஜெபம் செய்து ஆராதனைக்கு நாம் ஆயத்தமாகி கொள்வோம். உங்களுக்காக நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். தேவன் இப்படியாக நமக்கு கிருபை பாராட்டி இந்திய புது ஆண்டிலே முதல் நாளிலே தேவனுடைய சமூகத்திலே நாம் வரும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அந்த சிந்தையோடு இன்றைக்கு நாம் தேவனுடைய ஆலோசனையை பெற்று இந்த புதிய ஆண்டை நாம் கடந்து போகும்படி தேவன் நம்மோடு இடைப்பட உங்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். நூற்றி 50வது சங்கீதம் முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். அல்லேலூயா! தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். இந்த 2024ஆம் ஆண்டு தேவன் நமக்கு அளித்த கிருபையையும் பாராட்டின தயவையும் நாம் நினைவு கூர்ந்து நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். இந்த பாடலை நன்றி உள்ளத்தோடு நாம் யாவரும் எழுந்து நின்று உற்சாகத்துடன் இந்த புதிய ஆண்டிலே நாம் பிரவேசித்திருக்கிறோம். சிந்தையோடு, புது உற்சாகத்தோடு, புது நம்பிக்கையோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். Thank you.
ஆண்டவரே, நீர் செய்த எல்லா நன்மைக்காக நாங்கள் நன்றி செலுத்த உம்முடைய ஆலய பிரகாரங்களை நாங்கள் வாஞ்சித்து வந்திருக்கிறோம். எங்களுடைய பாதங்கள் உம்முடைய சமூகத்திலே படியும்படி ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நீர் எங்களை நடத்தி ஜீவனை கொடுத்து ஆண்டவரே, இந்த 2025ஆம் ஆண்டை நாங்கள் காணும்படி எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தாருக்கும் நீர் கிருபை பாராட்டி இருக்கிறீர்கள். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். போன ஆண்டிலே நீர் செய்த எல்லா விதமான செயல்களுக்காக ஆண்டவரே, இந்த நேரத்தில் அந்த சிந்தையோடு உம்மை துதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். நன்மை மாறாவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க நாங்கள் வந்திருக்கோம். ஒவ்வொரு நாளும் 2024ஆம் ஆண்டு எங்கள் எல்லாருக்கும் ஆண்டவரே விசேஷித்த முறையில் உடைய கிருபை புதிதாக இருந்ததற்காக, போதுமாய் இருந்ததற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அந்த சிந்தையோடு இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் வந்த நோக்கத்தை நீர் அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்திலே உடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். உடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் உடைய வார்த்தையின் மூலம் எங்களோடு நீர் இடைப்பட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த ஆராதனை முற்றிலுமாக நாங்கள் உடைய திருப்பாதத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு கரங்களையும் ஆண்டவரே, ஆராதிக்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் ஆண்டவரே உடைய தனிப்பட்ட கிருபை வழி நடத்துதல் இருக்கும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, மெய்யாகவே இந்த நாட்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். பல நேரத்தில் ஆண்டவரே, பலவிதமான போராட்டத்தின் மத்தியிலே இந்த 2024ஆம் ஆண்டை நாங்கள் கடந்து வரும் பொழுது, இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நாங்கள் வரும் பொழுது நீர் செய்த எல்லா நன்மைகளும் நாங்கள் தினந்தோறும் எண்ணி பார்க்கின்ற தேவ ஜனங்களாக இப்படியாக உங்களுடைய வழிநடத்தது எங்களுக்கு முன்பதாக ஆண்டவரே, உங்களுடைய கரம் எங்களுக்கு முன்பதாக சென்றது என்று நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் அதை எண்ணி பார்க்கின்ற தேவ ஜனங்களாக தொடர்ந்து எங்களுக்கு கிருபை கொடுக்கும். சோர்ந்து போன உள்ளங்களை தொடர்ந்து ஆறுதல் படுத்தி இந்த ஆராதனை மூலியமாக ஒரு சமாதானத்தோடு வீடு நாங்கள் திரும்ப தொடர்ந்து எங்களை வழிநடத்த ஆண்டவரே, அருமை இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நாங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். சபையார் அமருங்கள். தொடர்ந்து போதகர் சாட்சி மூலியமாக இந்த ஆராதனையை தொடர்ந்து கடந்திட்ட ஆண்டை நாம் திரும்பி பார்க்கும்போது, தேவன் உண்மை உள்ளவரும் மகா இரக்கம் உள்ளவராயிருந்து நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். குறிப்பாக உளுத்தராம் திருச்சபைக்கு தேவன் பாராட்டிய கிருபையை நினைத்து நான் அதிகமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் 2024ஆம் ஆண்டு ஒரு வியாகுலம், துக்கம் நிறைந்த ஒரு ஆண்டாக நாம் கடந்து வந்தோம். அதில் சில காரியங்களை நான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்க நினைக்கலாம், என்னடா இது ஆண்டு இறுதியில புத்தாண்டுல சாட்சி நேரம் இல்லையா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சாட்சி நேரம் நம்ம வச்சா ரொம்ப நேரம் போகும். அதனால அடுத்த வாரம் ப்ரே மீட்டிங் நம்மளுக்கு இருக்குது. உங்களுடைய சாட்சியை நீங்க அந்த ப்ரே மீட்டிங்ல நீங்க சொல்லலாம். இன்றைக்கு இது 1 மணி நேரம் ஆராதனைனால நம்ம சாட்சி நேரத்தை நான் சுருக்கமாக கடந்த வருஷத்துல நடந்த சில நிகழ்வுகளை, குறிப்பாக நமக்கு துக்கத்தை அளித்த நிகழ்வுகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு செபித்த அடுத்த காரியத்துக்கு நாம் கடந்து செல்வோமாக. பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் தெரியும் 2024ஆம் ஆண்டில நாம் அடைந்த இழப்புகள் குறிப்பாக நம்ம பார்க்கிறோம்.
இந்த முத்துசாமி தகப்பனார் அவர் காலமானதை நமக்கு எல்லாருக்கும் பெரிய துக்கத்தை அது கொடுத்தது. 2ஆம் மாதம் அவருடைய மரணம் ஏற்பட்டது. மெய்யாகவே அது குடும்பத்தாருக்கு மாத்திரமல்ல, அது சபைக்கும் அது பெரிய பாதிப்பை அது உண்டாக்கியது. அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், அடுத்ததாக கங்காதரன் அவருடைய மரணம் 4ஆம் மாதம் 2 மாதத்துக்கு பிறகு இவருடைய மரணத்தை நம்ம எதிர்நோக்கினோம். பெரிய ஒரு பாதிப்பு. ஏன் பாதிப்பு அப்படின்னாக்கா, உளுத்தூராம் திருச்சபையில 2 மூப்பர்களை நாம் இழந்தோம். அந்த கங்காதரனுடைய இழப்புக்கு பிறகு மெய்யாகவே நான் உடைந்து போயிட்டேன். ஏனென்றால் சபையில எனக்கு பக்கபலமா இருக்கிற 2 மூப்பர்கள் இல்லாமல் போனது பெரிய வருத்தத்தை நமக்கு கொடுத்தது. அடுத்தது நம்ம பார்க்கும்போது பிரசிலா நமக்கு எல்லாம் தெரியும், அருமையா பாடல் பாடுகிற ஒரு சகோதரி. அதுவும் திடீர் மரணம், அதுவும் நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு. ஏனென்றால் நம்ம எல்லாரும் ஒரு குடும்பமாக பழகி, சபையாரும் ஒரு குடும்பமாக பழகி நம்ம வந்தோம். மகளுடைய வேதனை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த வேதனை நீங்கி இன்றைக்கு பரலோகத்தில் மகள் எல்லா கவலைகளும் வேதனைகளும் நீங்கி தேவனோடு கூட இருப்பது, அது நமக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க என்பது எனக்கு தெரியல. போன வருஷம் 2024ஆம் ஆண்டில் நம்முடைய திருச்சபையில், உளுத்தூராம் திருச்சபையில காவாசிக்கு மேல மருத்துவமனைக்கு நாம் போயிருக்கோம். அட்மிட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ண நம்ம கடந்து போயிருக்கோம். அதுல சிலரை, அதுல போனவர்களுடைய பெயரை நான் குறிப்பிட விரும்புகிறேன். என்னுடைய தாயார் பார்வதி முத்துசாமி அவர்கள் போன வருடம் அப்பாவும் அம்மாவும் ஒரே சமயத்துல ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. அடுத்ததாக டிகன் ஜான் கண்ணா, அவர் மருத்துவமனையில இருந்தாரு. 2 முறை மருத்துவமனையில அவர் இருந்தாரு. அடுத்ததாக சகோதரி திரேசா, தெரியும், அவங்களுடைய கால் அந்த புண்ணுனால இன்றைக்கும் கடந்த வாரத்தில் மீண்டுமாய் மருத்துவமனையில் இருந்தாங்க. அது நம்ம தெரியும். அடுத்ததாக சகோதரர் ஹென்றி, அவரும் 2 முறை அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டாரு. அப்புறம் சகோதரர் பீட்டர், அவரும் மருத்துவமனையில் ஆபரேஷனுக்காக போனாரு. அடுத்தது சகோதரர் டேனி, சிசிலியா டேனி, அவர் மருத்துவமனையில் இருந்தாரு. சகோதரர் ஜெய்டன், ஜோஷுவாவுடைய மகன், கால் உடைந்து அவர் மருத்துவமனையில் இருந்தாரு. அடுத்தது சகோதரி வனேசா, அவங்களும் இந்த கால் நிமித்தமாக சிகிச்சை பெற அவங்களும் மருத்துவமனையில் இருந்தாங்க. அப்புறம் சகோதரி சிசிலியா, டேனி இருந்தாரு, அப்புறம் அவங்க மனைவி சிசிலியா, அவங்களும் மருத்துவமனையில் இருந்தாங்க. சகோதரி சுராஜ், அவர் மருத்துவமனையில் இருந்தாரு. அப்புறம் தாயார் ஏஞ்சலின், அவங்களும் 2 முறை மருத்துவமனையில் இருந்தாங்க. அப்புறம் சகோதரர் மாரிஸ், அவரு மருத்துவமனையில் இருந்தாரு. சகோதரி ஜோவேனா ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. எத்தனை டேஸ் ஜோவேனா? 4 டேஸ் அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. இது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்புறம் பிரதர் எரிக், அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. அடுத்தது சகோதரி ஜெயா, அவங்களும் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. பிரியமானவர்களே, அப்புறம் எத்தனை பேர்? 1 2 3 4 5 15 பேர் மருத்துவமனையில போன வருஷம் இருந்தாங்க. 3 இழப்புகள், 15 பேர் உளுத்தூராம் திருச்சபையிலிருந்து மருத்துவமனையில அட்மிட் பண்ணப்பட்டு சிகிச்சை
பெற்று வந்ததை நம்ம வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதெல்லாம் நான் வந்து பார்க்கும்போது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதா இல்ல ஆண்டவர் மேல் கோபப்படுவதா என்று தெரியும். ஏனென்றால் வேற எந்த சபைக்கும் இந்த மாதிரி நடக்கல. நம்முடைய உளுத்தூராம் திருச்சபையில இது நடந்தது. பெரிய ஒரு வருத்தத்தை இந்த 2024 ஆண்டை நாம் வந்து கடந்து வந்தோம். பிரியமானவர்களே, ஆனால் தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் விரும்பத்தகாத காரியங்கள் நடந்தாலும் தேவனுடைய கரம் இருக்கிறது. இவைகள் எல்லாம் நாம் வந்து கடந்து வரும்பொழுது இந்த 2025 ஆண்டிலே கர்த்தர் நமக்கு ஒரு புதிய தரிசனத்தையும் புதிய உத்வேகத்தையும் புதிய பலத்தையும் தேவன் நமக்கு கொடுத்து நம்மை நடத்த விரும்புகிறார் என்பதை நான் அதிகமாக விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த துக்கம் கவலைகள் நம்மை சூழ்ந்த நேரத்திலே நிச்சயமாக இந்த கல்வாரி சிலுவையின் ஆறுதல் நமக்கு என்றென்றைக்கும் போதுமானதாக இருக்கிறது. 2025 ஆண்டு நமக்கு எப்படியாக இருக்க போகிறது என்பது எனக்கு தெரியாது. ஆனாலும் ஒரு காரியம் மாத்திரம் நிச்சயம், தேவன் மாறாதவராக இருக்கிறார். அவர் ஆளுகை செய்கிறார். அவர் ஆண்டை அவர் நடத்துவார். மெய்யாகவே நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கும் தனிப்பட்ட ரீதியில இந்த நிகழ்வுகள் எல்லாம் நான் கடந்து வரும்போது ஆண்டவருக்கு நான் இன்றைக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்றைக்கு கேள்விக்குறியாக இருந்தது, ஆனால் இன்றைக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த பாடுகளை ஒரு போதகராக அதை கடந்து வர கர்த்தர் எனக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, குடும்பத்தார் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் தேவன் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த வேளையிலே நாங்கள் பார இதயத்தோடும் தாழ்மையுடனும் உம்முடைய சமூகத்திற்கு முன்பாக வந்து நிற்கிறோம். 2024 ஆண்டிலே துக்கமும் வேதனையும் கடந்து வந்த எங்கள் மேல் ஆண்டவரே, உம்முடைய அன்பு உம்முடைய அருளையும் எங்களுக்கு காட்ட வேண்டும் என்று நாங்கள் அதிகமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலே சமாதானத்தையும் ஆறுதலையும் நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்தவர்கள். ஆண்டவரே, நாங்கள் கடந்து வந்த பாதையிலே நாங்கள் வெளிப்படுத்திய எல்லா அவிசுவாசத்திற்கும் முணுமுணுப்புக்கும் குறை சொல்லுதலுக்கும் தயவாய் எங்களை மன்னிக்க வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, 2025 ஆண்டில் உமது மாறாத அன்பில் நம்பிக்கை வைத்து எங்கள் கண்கள் உம்மீது நிலைநிறுத்த எங்களுக்கு கிருபை பாருங்கள். நாங்கள் எங்கள் வாழ்க்கையின் பயணத்தை உற்சாகமாகவும் நம்பிக்கையுடனும் தொடர உமது ஆவியின் வழிநடத்துதலுக்காக இதோ இந்த வேளையிலே வேண்டுதல் செய்கிறோம். சிலுவையின் நிழலிலே எங்களை மறைத்து எங்கள் காயங்களை கட்டுவீராக. இம்மானுவேலே, எங்களுடன் என்றும் இருப்பேன் என்று சொன்னவரே, இதோ பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தாரோடும் சபையாரோடும் கூட ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பயணித்து
எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுதல் செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 103 வசனம் 1 தொடங்கி 22 வரை. சங்கீதம் 103 வசனம் 1 தொடங்கி 22 வரை. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதீர். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவித்து விலக்கி உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் ஒழுக்கமும் இரக்கமும் நீதிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிகட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியாய் இருக்கிறது. மேற்கிற்கும் கிழக்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார். நாம் மண்ணின் மேல் எழுதி வைத்தார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியில் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைப்படி செய்ய நினைக்கிறவர்களுடைய இருக்கிறது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபிக்கிறார். அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சூரியர்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். 22ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் ஆளுகிற எவ்விடத்திலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நாம் எழுந்து நின்று ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, மீண்டுமாய் ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, 2024ஆம் ஆண்டிலே 365 நாட்கள் நாங்கள் கடந்து இன்றைக்கு புதிய ஆண்டிலே முதல் நாளிலே நாங்கள் நிற்க உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாய் இருந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மகா இரக்கம் உள்ளவர், நீ நல்லவர், நீர் வல்லவர், சேனைகளின் கர்த்தர். இப்படியாக ஆண்டவரே, நீர் எங்களை தயவாய் நடத்தி வந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய பாதைகளிலெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு துணை நின்றீர், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய இருதயங்களை நீர் ஆராய்ந்து பார்த்து எங்களுக்கு வேண்டிய சமாதானத்தையும் ஆறுதலையும் உற்சாகத்தையும், ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்யும் போது எங்களுக்கு வேண்டிய சிச்சையையும் நீர் எங்களுக்கு தந்து
இப்படியாக நாட்களை கடந்து வரும்படிக்கு எங்களுக்கு தயை பாராட்டியதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனம் சொல்கிற பிரகாரமாக எங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய தூதர்களை எங்களுக்கு காவலாய் வைத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொன்னது போல ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் பாரமாய் இருக்கிற நேரத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க முடிந்தது. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய ஆண்டவரே, உம்முடைய சிங்காசன தண்டையில கர்த்தாவே நாங்கள் நம்பிக்கையோடு வர முடிந்தது. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயாகவே உம்முடைய வழி நடத்துதல் எங்களுக்கு என்றென்றைக்கும் ஆண்டவரே போதுமானதா இருந்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே நாங்கள் கடந்து வந்த பாதையை நாங்கள் பார்க்கிறோம். கரடு முரடான பாதைகளாக இருந்தாலும், வேதனை நிறைந்த பாதைகளாக இருந்தாலும், துக்கம் நிறைந்த பாதைகளாக இருந்தாலும், கண்ணீர் நிறைந்த பாதைகளாக இருந்தாலும், என் நேசர் என்னோடு கூட இருந்து என்னை அரவணைத்து என்னை பராமரித்து வந்த தயவுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, நீர் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கல்வாரி சிலுவையின் மரணமும் உயிர்த்தெழுதலும் இல்லாவிடில் எங்களுக்கு ரட்சண்யம் இல்லை ஆண்டவரே. தேவனே, எங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை ஆண்டவரே. ஆனால் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுக்கு கிடைக்க பண்ணின இந்த இலவசமான ரட்சிப்புக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக இந்த நாளிலே கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்திலே இந்த முதல் நாளிலே ஆண்டவரே நாங்கள் நிற்கத்தக்கதான பலத்தையும் விவேகத்தையும் ஆண்டவரே வழி நடத்துதலும் எங்களுக்கு இருந்தமைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய ஜனங்களுக்கு மேல் கர்த்தருடைய கரம் இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அவர்கள் நடந்து வந்த பாதைகளில நீர் அவர்களை தூக்கி சுமந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, எத்தனையோ முறைமை விட்டு தூரமாய் போனோம் ஆண்டவரே. எத்தனையோ முறை உம்முடைய வார்த்தைக்கு செவிவிடாமல் போனோம். எத்தனையோ முறை ஆண்டவரே உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனோம் ஆண்டவரே. ஆனாலும் உம்முடைய முகத்தை எங்களுக்கு திருப்பாமல் ஆண்டவரே, உம்முடைய கோபத்திலே எங்களை தண்டியாமல் நீர் எங்கள் மேல் தயவாய் இருந்ததற்காக ஸ்தோத்திரம். ஏனென்றால் நீர் மனதுருக்கமுடைய தேவன். உம்முடத்திலே இரக்கம் அதிகமாக இருக்கிறது ஆண்டவரே. உம்மிடத்திலே அன்பு ஏராளம் இருக்கிறது ஆண்டவரே. மன்னிப்புகள் ஏராளம் உண்டு ஆண்டவரே. அப்படியாக கர்த்தாவே, நீர் எங்களை மன்னித்து எங்களை அரவணைத்து எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். வாழ்க்கையிலே கர்த்தாவே எத்தனையோ முறை நாங்கள் முணுமுணுத்தோம் ஆண்டவரே, குறை சொன்னோம் ஆண்டவரே. ஏன் உண்மையே நாங்கள் கேள்வி கேட்டோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கிறோம். தயவாய் எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னித்து கர்த்தாவே, வாழ்க்கையில் 2024ஆம் ஆண்டின் பலவிதமான நிகழ்வுகளிலே கர்த்தாவே உம்முடைய உண்மைத்துவமும் உம்முடைய மகத்துவமும் உம்முடைய மகிமையையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தமைக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக கர்த்தாவே, இதோ இன்றைக்கும் உம்முடைய சமூகத்திலே நின்று உம்முடைய கிருபைக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். 2025ஆம் ஆண்டிலே கர்த்தாவே நாட்கள் எப்படியாக இருக்க போகிறது என்பதை நாங்கள் அறியோம். ஆனால் நீர் ஒருவரே எல்லாவற்றையும் அறிந்த தேவனாக இருக்கிறீர். நீர் எல்லாம் அறிந்த தேவன் ஆண்டவரே. அப்படியாக எங்களுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்க போகிறது என்று தீர்மானிப்பவரும் நீர் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நாங்கள் நல்ல தீர்மானங்களை எடுத்து ஆண்டவரே நாங்கள் முன் செல்லத்தக்கதாக எங்களுக்கு உதவி தர வேண்டுதல் செய்கிறோம். இதோ இன்றைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறோம். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து கர்த்தர் அவர்களை தயவாய் நடத்துவீராக. இம்மட்டும் நடத்தின எங்கள் எபினேசரை தொடர்ந்து உங்களுடைய ஜனங்களை கர்த்தர் நடத்த போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தயவாய் எங்களுடைய பாவங்களை மன்னித்து இதோ உங்களுடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுவீராக, நீர் பேசுவீராக. எங்களை தாழ்த்தி உங்களுடைய அன்பின் கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அமருங்கள்.
பிரியமானவர்களே, 2024 ஆண்டிலே நாம் வாழ்ந்து 365 நாட்களுக்கு நாம் வாழ்ந்து இன்றைக்கு 2025 ஆண்டின் முதல் நாளிலே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்துகிறோம். நாம் புறப்பட்டு அடுத்ததாக அடுத்த காரியத்துக்கு நாம் அடி எடுத்து வைக்கிறோம். we are living and then we are stepping. இந்த புறப்பட்டு அடுத்ததாக காலடி எடுத்து வைப்பது என்பதை குறித்து நான் சிந்திக்கும் போது இந்த நோவாவினுடைய பேரை எனக்கு ஞாபகம் வந்தது. நோவாவின் பேழையை நாம் பார்க்கும்போது 2 காரியங்களை இந்த புதிய வருஷத்துல உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த பகுதியை நாம் முதலாவது நாம் வாசிப்போம். யாராவது எடுத்தவங்க நீங்க வாசிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 17 இருந்து 22. யாராவது ஒருவர் சத்தமா எழுந்து நின்று சத்தமா வாசிக்க கேட்கிறேன். பிரியமானவர்களே, முதலாவதாக நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், பேழையில் உள்ளே இருந்து எல்லா நாட்களிலும் தேவன் நோவாவை பாதுகாத்தார். God preserved Noah all the days in the ark. நமக்கு தெரியும், நோவா ஏறத்தாழ இந்த பேழைக்குள்ள 360 இருந்து 370 நாள், ஏறத்தாழ ஓராண்டு காலம் அவரும் அவருடைய குடும்பத்தாரும் பேழைக்குள்ள இருந்தாங்க. அந்த நிகழ்வு நமக்கு தெரியும். ஆண்டவர் பூமியிலே பாவங்களை பார்க்கிறார். அடுத்ததாக நான் உலகத்தை அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி நோவாக்கு சொல்ல ஒரு பேழையை கட்டி, அப்படியாக நோவா பேழையை கட்டிட்டு அந்த நேரம் வரும் பொழுது மழை பெய்ததை நம்ம பார்க்கிறோம். 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்து அந்த பேழை அப்படியாக தண்ணீரில மிதக்க ஆரம்பிக்கிறது. பிரியமானவர்களே, அந்த பேழைக்குள்ள நோவாவும் அவருடைய குடும்பத்தார், நோவா அவருடைய மனைவி, 3 குமாரர்கள், அவர்களுடைய மனைவி 3 பேர், இப்படியாக 8 பேர் அந்த பேழைக்குள்ளாக நுழைந்தார்கள். நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இதுவரைக்கும் ஏறத்தாழ 1400 வருடங்களுக்கு 1400 அந்த வருடத்தின் இடையில மழை இல்லை. பூமியிலிருந்து பனி தண்ணியாக வந்ததை தவிர மழை பெய்தது இல்லை. இதுதான் முதல் முறையாக வரப்போகிறது. அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மழையை வர பண்ண போகிறேன் என்று சொல்கிறார். அப்ப கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கலாம், நோவாவினுடைய சிந்தனை எப்படியாக இருந்திருக்கும், அந்த பேழையை கட்டும் போது அவருடைய சிந்தை எப்படியாக இருந்திருக்கும். இப்போ பேழைக்குள்ள அவர் போயிட்டாரு. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, பேழைக்குள்ள அவர் இருக்கிறார். நோவா என்ன யோசிச்சிருப்பாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது,
நானும் என் வீட்டாரும் இந்த வெள்ளத்திலிருந்து தப்பி பிழைப்போமா? Will I and my family survive this flood? ஏன் அப்படி என்றால் நமக்கு நல்லாவே தெரியும், இந்த பேழையின் கதவை தேவன் சாத்தினார் அல்லது மூடினார். ஜன்னல்கள் இருக்கிறது, ஆனால் ஜன்னல் திறக்க முடியாது. அதற்கான அனுமதி நோவாவுக்கு இல்லை. இந்த 365 நாட்கள் தண்ணி எந்த அளவுக்கு பெருகி இருக்கிறது, அதனுடைய அபாயம் என்ன என்பதை நோவாவுக்கு தெரியாது. அப்ப நோவா என்ன பார்க்கிறாரு? உள்ளே இருக்கும்போது வெளியே என்ன நடந்து கொண்டிருக்குது, வாட் இஸ் ஹேப்பனிங் அவுட்சைட், வெளியில என்ன நடக்குது ஒன்றுமே அவருக்கு தெரியல. அந்த வெள்ளம் பெருகுகிறதா, இல்ல எந்த ஆழத்துக்கு பெருகி இருக்குது, இல்ல பூமி எவ்வளவு எந்த அளவுக்கு பரப்பி இருக்கிறது, இந்த வெள்ளத்தினுடைய ஆழம் அகலம் நீளம் ஒண்ணுமே அவருக்கு தெரியாது. ஒண்ணுமே தெரியாது அவருக்கு. இந்த வெள்ளத்தினால் வரப்போகிற பாதிப்பும் அவருக்கு தெரியாது. பிரியமானவர்களே, அதுல விட இன்னொரு பெரிய சிக்கல் என்ன தெரியுங்களா? வேர் இஸ் த கேப்டன்? பேழையை நடத்தி செல்வதற்கு மாலுமி இல்லை. கடவுள் மாலுமி கேப்டனை கொடுக்கல. அவர் நோவா கிட்ட சொல்லல, நீ கேப்டனாரு அப்படின்னு சொல்லவும் கூட இல்லை. நீ கப்பல் பேழைக்குள்ள போ அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரே தவிர வேலையை நடத்தி கொண்டு போ என்று ஆண்டவர் சொல்லல. மொத்தத்துல நோவாவுக்கு எல்லாமே பிளாங்கா இருக்கு. என்ன நடக்குது ஒன்னும் தெரியல. வெள்ளத்துல எங்க போய் பேரை நிக்க போகுது என்பது அவருக்கு தெரியல. அதிலிருந்து வரக்கூடிய ஆபத்துக்கள் ஒன்றுமே அவருக்கு தெரியல. ஆனால் பிரியமானவர்களே, அவர் ஒன்றே ஒன்று அவர் விசுவாசித்தார். என்ன விசுவாசித்தார் என்றால், இந்த 365 நாட்களில் தேவன் தம்மை பாதுகாத்தார். 365 நாள் அல்லது 370 நாள் தேவன் நோவாவையும் அவருடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்தார் என்று நாம் பார்க்கிறோம். I am the Lord who preserve you and your family. உன்னையும் உன் குடும்பத்தாரையும் பாதுகாக்கிற தேவன் நானே. There is no captain. வெளியில என்ன ஆபத்து இருக்கு என்பது ஒன்றும் தெரியாது. ஆனால் அந்த 365 70 நாள் தேவன் ஒருவரே நோவாவையும் தன்னுடைய குடும்பத்தையும் பாதுகாத்து வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். குடும்பத்தாருக்கு எந்த ஒரு சேதமும் அணுகலை. அந்த பேழைக்கு எந்த ஒரு சேதமும் அணுகலை. மொத்தத்திலே நாம் பார்க்கிறோம், அந்த 365 நாட்களுக்கும் நோவாவுக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் போதுமான உணவு இருந்தது. அவர் உள்ளே கொண்டு வந்த எல்லா மிருகங்களுக்கும் உணவு போதுமானதாக இருந்தது. எந்த ஒரு குறையும் அந்த 365 நாட்களுக்கு இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், தேவன் நோவாவையும் அவருடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்து வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதைதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? யோவான் 10:29, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது என்று இயேசு சொல்லுகிறார். மெய்யாகவே 2024ஆம் ஆண்டு நம்ம பார்க்கும்போது அநேக கேள்விகளை நாம் கேட்டிருக்கலாம். சற்று முன் நான் காண்பித்த அந்த நிகழ்வுகள்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மை சுற்றி என்ன நடக்குது? What is happening around us? நம்மை சுற்றி என்ன நடக்குது? இதெல்லாம் எங்க போய் முடிய போகிறது? ஒன்னும் எனக்கு புரியல. ஏன் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கை எல்லாமே தலைகீழாக இருக்குது அப்படின்ற யோசனை நமக்குள்ள வந்து கொண்டே அது இருந்திருக்கும். We do not understand. ஒன்னும் புரியல நமக்கு.
அதுதான் நோவா வந்து பேழைக்குள்ள இருக்கும்போது அவர் சிந்திச்சிருப்பார். என்ன நடக்குது? 365 நாட்கள் அதை தான் அவர் சிந்தித்து கொண்டிருந்திருப்பார். என்ன நடக்குது? வாட் இஸ் ஹேப்பனிங்? பிரியமானவர்களே, நாம் கேள்வி கேட்டாலும் ஆண்டவர் அவர் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். அந்த சிந்தனை குழப்பம் நிறைந்த அந்த நேரத்திலே வெளியில பலவிதமான சோதனைகள் நடந்து கொண்டிருக்கிற அந்த வேளையில நம்ம வந்து பார்க்கிறோம், நோவாவை தேவன் பாதுகாத்தது போல நம்மையும் தேவன் பாதுகாத்தார். என்ன நடக்கிறது என்பது நமக்கு வந்து தெரியாத போது ஆண்டவர் அந்த 365 நாட்கள்ல நமக்கு வேண்டிய சமாதானத்தை தேவன் கொடுத்தார், நமக்கு வேண்டிய உற்சாகத்தை தேவன் கொடுத்தார், நமக்கு வேண்டிய பலத்தை தேவன் கொடுத்தார், நமக்கு வேண்டிய ஞானத்தை தேவன் கொடுத்தார். பிரியமானவர்களே, நாம் என்ன பார்க்கிறோம்? இந்த பாதுகாப்பு, இந்த பராமரிப்பு நம்முடைய தேவனால் மாத்திரமே முடிந்தது. Preservation through the death and the resurrection of Jesus Christ. If there is no cross, then there is no preservation, eternal preservation. சிலுவை இல்லாவிட்டால், சிலுவையின் மரணமும் கிறிஸ்து இயேசுவினுடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் இல்லாவிட்டால் நமக்கு பாதுகாப்பு நிச்சயமாக இல்லை. ஆனால் நாம் பெற்ற அந்த ரட்சிப்பிலே, நமக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி நமக்காக மரித்து அடக்க பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த தியாக செயலினாலே இன்றைக்கு நம்முடைய குடும்பம் காக்கப்பட்டு இன்றைக்கு 2025ஆம் ஆண்டின் முதல் நாளிலே நாம் யாவரும் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் பின்னோக்கி பார்க்கும்போது பிரியமானவர்களே, அந்த இழப்புகள், சோர்வு, மருத்துவமனையில இருக்கிற அந்த நேரம், இவைகள் எல்லாம் நம்ம வந்து சிந்தித்து பார்க்கும்போது நீங்களும் நானும் அதை கடந்து வருவதற்கான பலன் இல்லை. We have no strength. நமக்கு வேண்டிய சமாதானம் இல்லை, நமக்கு வேண்டிய ஆறுதல் இல்லை. ஆனா இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு முதல் நாள்ல நம்ம வந்து நிற்கிறோம் என்றால் அதற்கு முழு காரணம் யார்? தேவன் ஒருவரே. கல்வாரி சிலுவையிலே நமக்கு கிடைக்க பண்ணின அந்த ரட்சணியத்தினால்தான் இந்த பராமரிப்பு, பாதுகாப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நோவாவுடைய வாழ்க்கை நாம் வந்து பார்க்கும்போது ஏன் அந்த ஒரு குடும்பம் மட்டும் பாதுகாக்கப்பட்டது? ஏனென்றால் நோவா தேவனோடு நடந்தார் என்று பார்க்கும். நோவா walked with God because of his faith on God. He and his family was preserved. We have no strength. ஆனா தேவன் நம்மை பாதுகாத்தபடி நடத்தான் இன்றைக்கு நாம் இங்கே வந்து நிற்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நாம் எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில் இந்த நிகழ்வுகள் எல்லாம் கடந்து போகும்போது நாம் தனிமையாக இருந்தோம். எத்தனை நேரம் நாம் சோர்வுக்குள்ளாக இருந்தோம். யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார் என்று கண்ணீர் விட்டு அழுதோமே. அந்த நேரத்தில் யார் நம்மை தேற்றினார்? சிலுவையிலே நமக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவே நம்மை பராமரித்தார், நம்மை பாதுகாத்தார், நம்மை வழி நடத்தி வந்தார். எத்தனை முறை நாம் அவரை கேள்வி கேட்டோம். ஆனால் அவர் நம்மை பாதுகாப்பதிலிருந்து தவறவே இல்லை. எப்படி நோவாவை 365 நாள் காத்தாரோ அதே போல தேவன் நம்மை பாதுகாத்து பராமரித்து வந்தார் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக என்ன பார்க்கிறோம் என்றால்,
பேழைக்கு வெளியே இருந்த எல்லா நாட்களிலும் தேவன் நோவாவிற்கு வழங்கினார் என்று. God provided Noah all the days when he was out of the ark. நோவா பேழைக்கு அந்த 370 நாள் பிறகு ஆண்டவர் வெளியே வர சொல்கிறார். நோவா அவருடைய குடும்பத்தாரும் வெளியே வருகிறார். பிரியமானவர்களே, இப்போ நோவாவுக்கு 601 வயசு. அவர் பேழைக்குள்ள போகும்போது 600 வயசு, இப்போ வெளியே வரும்போது 601 வயசு. ஏறத்தாழ 1 வருட காலம் அந்த பேழைக்குள்ள அவர் வந்து இருந்தார். இப்போ நோவா வெளியே வரும்போது இப்போ உலகத்தை பார்க்கிறார். அவர் உலகத்தை பார்க்கும்போது அவருடைய எண்ணங்கள் எல்லாம் இப்போ எப்படி இருக்கும்? ஏனென்றால் அவர் பார்த்த உலகம் வேற. 1 வருடத்துக்கு முன்பு அவர் பார்த்த உலகம் வேற. இப்போ 1 வருடத்துக்கு பிறகு அவர் பார்க்கிற உலகம் வேற. அதுதான் அது எப்படி நம்ம வந்து வர்ணிக்கலாம் என்றால், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்வது போல a chaotic world, ஒரு அலங்கோலமான உலகத்தை இப்போ பார்க்கிறோம். நமக்கு எல்லாத்தையும் வெள்ளம் வந்த பிறகு எப்படி அலங்கோலமாக இருக்கும் அப்படின்னு. இப்போ வெளியே வேலையிலிருந்து வெளியே வந்து பார்க்கிறார், எல்லாம் அலங்கோலமாக இருக்கிறது. அங்கங்க பிணங்கள் இருக்கிறது, சடலங்கள் இருக்கிறது, நாறிக்கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, நோவா பேழைக்குள்ள இருக்கும்போது நோவாவுடைய கேள்வி என்னவென்றால், நானும் என் குடும்பத்தாரும் பிழைப்போமா? இப்போ வெளியே வந்து அவர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் எதிர்காலம் என்ன? What the future holds for me and my family? எல்லாம் அலங்கோலமா இருக்குதே. இப்போ எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் என்ன எதிர்காலம் இருக்கிறது என்பதை இப்போ அவருக்குள்ளாக ஒரு கேள்வி எழும்பி இருக்கும். பிரியமானவர்களே, அந்த கேள்வியின் மத்தியில நோவாவை நாம் வந்து பார்க்கும்போது ஒரு காரியத்தை அவர் செய்தாரு பாருங்க. எல்லாம் குழப்பம். உள்ளுக்கு இருக்கும்போது குழப்பம்தான், வெளியே வந்த பிறகும் குழப்பம்தான். ஆனால் இந்த ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். இது என்ன காட்டுகிறது என்றால், அந்த ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்தை நாம் வந்து வாசிக்கும் போது, 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலி பலியிட்டார். பிரியமானவர்களே, இங்கே நோவா என்ன செய்கிறார்? கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அங்க பலி செலுத்துகிறதை நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த பலி என்னவென்றால், அங்கே சொல்லப்படுகிறது தகன பலி என்று சொல்லப்படுகிறது. தகன பலி என்றால் என்ன? அதுக்கு அர்த்தம் இருக்கிறது. தகன பலி என்று சொல்லும் பொழுது ஒரு மிருகத்தை முழுமையாக வெட்டி சுட்டெரிப்பது. அந்த பாகங்கள் எல்லாம் முழுமையாக, அது நோவா எடுத்துக்கொள்ள முடியாது, மற்ற யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. முழுமையாக அந்த தொடை, அந்த உடல் பகுதி எல்லாமே, உள்ளுக்குள்ள அந்த ஆசனங்கள் தவிர்த்து எல்லாமே வந்து கடவுளுக்கு சுட்டெரிக்க வேண்டும். அது என்ன காட்டுகிறது என்றால், நோவா தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணிக்கிறார். இந்த அலங்கோலமான உலகத்தில என்னால ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. இனி நான் என்ன செய்ய போகிறேன் என்பது எனக்கு தெரியாது, நான் என்ன செய்ய வேண்டும் என்பதும் எனக்கு வந்து தெரியாது. நீர் மாத்திரமே என்னை நடத்த முடியும் என்பதை அந்த தகன பலியின் வாயிலாக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக தேவனிடத்தில் அவர் தன்னை ஒப்புக் கொடுக்கிறார் என்று நாம் வந்து பார்க்கிறோம். தன்னுடைய சித்தத்தையும் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய எதிர்காலத்தையும் அவர் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறார் என்று இந்த தகன பலி நமக்கு காட்டுகிறது. அதன் பிறகு நம்ம வந்து பார்க்கிறோம், தேவன்
நோவாவினுடைய இந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு முடிவாக அந்த அந்த ரெயின்போவை தேவன் ஏற்பாடு செய்கிறார். இனி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அடுத்து நம்ம 9ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது, பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று தேவன் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நோவா ஒரு நேர்த்தியானது அல்லது ஒரு பெர்ஃபெக்டான உலகத்தில் அவர் வாழ்ந்தார். இன்றைக்கு நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால், நோவா வாழ்ந்த உலகம், அதாவது பேழைக்கு முன்னதாக அவர் வாழ்ந்த உலகம் உடைந்து போன உலகம். இப்போ பேழைக்கு வந்த பிறகு, பேழையிலிருந்து வெளியே வந்த பிறகு அவர் காண்கிற உலகம் உடைந்து போன உலகம். இந்த உடைந்து போன உலகத்திலே தான் நீங்களும் நானும் வாழ்கிறோம். We are living in a broken world. நாம் உடைந்து போன உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, 2025ஆம் ஆண்டு நமக்கு எப்படியாக இருக்க போகிறது என்பது நாம் யூகிக்க முடியாது. இன்னைக்கு நிறைய போதகர்மார்கள் இன்னுமெல்லாம் தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்றாங்க. பிரியமானவர்களே, அது எவ்வளவாய் நிறைவேற போகிறது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய கிருபையை முன்னிட்டு நான் சொல்லுகிறேன், தேவன் நம்மை எப்படி நடத்த விரும்புகிறாரோ அவ்வாறுதான் அது நடக்கும். தேவனுடைய சித்தம் எதுவாக இருக்கிறதோ அதுதான் நடக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு உடைந்து போன உலகத்திலே நாம் வாழ நாம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறோம். 2025 we are going to live in the same world. நாம் உடைந்து போன உலகத்தில் தான் நாம் வாழ போகிறோம். ஆனால் உடைந்து போன உலகத்திலே நாம் வாழ்வதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு போதுமானவராக இருக்கின்றார். நோவா 950 வருடம் உடைந்து போன உலகத்திலே வாழ்ந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் உடைந்து போன உலகத்திலே தான் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் தொடர விருக்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கும்போது, அவர் உடைந்து போன உலகத்திலே வாழ்ந்தார். அவர் இந்த உலகத்திற்கு வரும்போது உடைந்து போன மனுகுலத்தை பார்க்கிறார். உடைந்து போன மனுகுலத்தின் மத்தியிலே அவர் வாசம் செய்தார். உடைந்து போன மனுகுலத்துக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே உடைக்கப்பட்டார். அவர் உடைக்கப்பட்டதினால்தான் மனுகுலத்திற்கு மீட்புண்டானது. அதே போலதான் இந்த உடைந்து போன உலகத்திலே ஒருவேளை தேவன் நம்மை இன்னும் உடைக்க அவர் விரும்பினால், நோவாவை போல நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். முழுமையாய் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏதாவது நிகழ்வை கொண்டு கர்த்தர் நம்மை உடைக்க விரும்பினால் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாய் நாம் நிற்கின்றோம். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாம் தகுதி உள்ளவர்களாக, மகிமையுள்ள பாத்திரம் உள்ளவர்களாய் நாம் நிற்க வேண்டியவர்களாக நிற்கின்றோம். ஆகையால் பிரியமானவர்களே, 365 நாட்கள், 365 days அது முடிந்து போனது. இனி அடுத்த 365 நாள் எத்தனை நாள் நமக்கு சொந்தமாகும் என்பது தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், தேவன் நம்மை பாதுகாப்பார். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், தேவன் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து நம்முடைய வாழ்க்கையை தேவன் எப்படியாக நடத்த விரும்புகிறாரோ அவர் நிச்சயமாக வழி நடத்துவார். அவருடைய கரம் நம்ம மேல இருக்கும், அவருடைய அன்பு நிறைவாக இருக்கும், அவருடைய பாதுகாப்பு நமக்கு போதுமானதாக இருக்கும், அவருடைய ஆசீர்வாதமும் அவருடைய வழி நடத்துதலும் நமக்கு பூரணமாக இருக்கும். ஆகையினாலே இந்த வருடத்துல நம்பிக்கையோடு நாம் முன் செல்லுவோம். நம்பிக்கையோடு அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றி நடப்போம். நம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே, உடைந்து போன உலகத்திலே நாங்கள் வாழ்கிறோம். கடந்த 365 நாட்கள் ஆண்டவரே, உடைந்து போன உலகத்திலே உடைந்தவர்களாய் நாங்கள் நின்றோம். இனி வருகிற ஆண்டிலே கர்த்தாவே,
நாங்கள் எவ்வளவாய் உடைக்கப்பட போகிறோம் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, உடைக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை உடைத்து உமக்கு பாத்திரம் உள்ளவர்களாய் மாற்ற வல்லவராக இருக்கிறீர். அப்படியாக நோவா தன்னை ஒப்பு கொடுத்தது போல தேவனே, எங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எப்படி இயேசு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இந்த உடைந்து போன உலகத்தில் அவர் வாழ்ந்தாரோ, அதே போல நாங்களும் வாழ எங்களுக்கு உதவித்தார். எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நாம் யாவரும் எழுந்து இறுதி பாடலுக்கு கடந்து செல்வோம். காணிக்கை எடுப்போம். காணிக்கைக்கு பிறகு இறுதி பாடலுக்கு கடந்து செல்வோம். ஸ்தோத்திரம். என்றும் 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 மாறாத எங்கள் ஜீவனுள்ள பரம்பிதாவே, இந்த இறை வேலைக்காக மறுபடியும் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எங்களோடு தங்கியிருப்பதற்காக நன்றி. 2025 ஆண்டிலே ஆண்டவரே, இந்த முதல் நாளிலே உண்மை தொழுது கொள்ளும்படியாக காரண உதவிக்காக நன்றி செலுத்துகிறோம். பாராட்டுகிற தேவனாக இருக்கிறதுக்காக நன்றியாக இருக்கும். ஆண்டவரே, இந்த வேலையோட அப்பா காணிக்கை பாகத்தை நாங்கள் எடுத்து வந்திருக்கிறோம். இதனை ஆசீர்வதிக்குமாக நாங்கள் ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். மேலும் பலத்தோடு நாங்கள் வேலை செய்ய அவரோட காத்திரமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரை வேலை கூடிய விரைவில் வேலை கொடுக்கணுமாக நாங்கள் பூஜிக்கிறோம். வேலை ஆண்டவரே, இந்த காணிக்கை தசம பாகம் சொந்த தலைவர்கள் சிறந்த முறையில் பயன்படுத்த ஒப்பு கொடுத்து இந்த ஜெபத்தை இருக்கிறோம். நிச்சயம் சபையார் யாவரும் எழுது என்று இறுதி பாடலை பாடுவோம். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு பாடலை பாடுவோம். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபை. புதிய
யாவரும் எழுந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் என்றென்றைக்கும் கட்டளையிடுவாராக. ஆமென். ஆமென். அமருங்கள். உங்கள் சபையார் யாவருக்கும் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தேவன் தொடர்ந்து உங்களை கிருபையாய் வழி நடத்துவாராக. அநேக திட்டங்களை நீங்கள் தீட்டியிருக்கலாம். இந்த வருடத்திலே திட்டங்கள் நிறைவேற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆராதனை முடிந்தது. மறந்துடாதீங்க, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை முக்கியமான ஒரு நாள், கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு நாள். நம்ம எல்லாருக்கும் இப்போ லீவு, ஞாயிற்றுக்கிழமை. மறந்துடாம தேவனை தொழுது கொள்ள வாருங்கள். நான் சொன்னது போல ஆராதனை முடிந்து நமக்கு செமினார் இருக்குது. எல்லா குடும்பத்தாரும் கண்டிப்பாக வர வேண்டும் என்று ஏற்கனவே நாம் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஸோ நோ எக்ஸ்கியூசஸ், எல்லாரும் வரணும். ஏன்னா அது முக்கியமான ஒரு நாள். இந்த ஆராதனை குறித்தான செமினார். ஸோ அடியான சபையார் யாவரும் வந்து கலந்து கொள்ள அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். 2025 ஆண்டிலே யார் யார் என்ன ஊழியங்கள் செய்ய போறீங்க என்பதையும் அந்த நாளில உங்களுக்கு அறிவிக்கப்படும். சபையார் யாவரும் வாங்க. இந்த வேளையில நாம் யாவரும் எழுந்து நின்று ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி நமக்கு சிறிய சிற்றுண்டி ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறது. சிற்றுண்டியில கலந்து கொண்டு ஒருவரை ஒருவர் விசாரித்து நாம் வீடு செல்வோமாக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. We wish you a blessed Christmas. We wish you a blessed New Year. முடியுமா? ஓகேயா? Wish you a blessed New Year. Wish you a blessed New Year. And a happy New Year. தயவுசெய்து இந்த சைனீஸ் நியூ இயர் பண்ணிடாதீங்க. And a happy New Year. சரிங்களா? Blessed New Year and a happy New Year. ஓகேவா? எழுந்திருப்போமா?